நம்மளோட தமிழில் அணிக்க வேண்டி ஒரு தமிழ் பெண் வந்து விளையாடுனதுல எங்களுக்கு பெருமை. வாழ்த்துக்கள். விஷயத்த முடிச்சிட்டோம். கொத்தம் சாப்பிட்டு கூழ குடிச்சாச்சு. கடைசியாக நடந்த வேர்ல்ட் கப்பில் வந்து எங்கள் அணி ஃபைனல் வரைக்கும் போனது போல லவ் பண்ணுற ஒரு ஆள். பிறகு வெறியனன்னு சொல்லலாம். அற்புதமாக செஞ்சு கொடுத்த நம்ம சோழ நிறுவனத்துக்கு நன்றி. எங்களோட குழந்தைகளும் தமிழ் குழந்தைகளும் பேரா ஒலிம்பிக்ல கலந்துக்கணும். அது பிரான்ஸ்க்காக. பேர் என்ன? அலெக்ஸ். ஆண்களுக்கான ஏஷியா கப் ஆடிய வின் பண்ணீங்க. ஏஷியா கப் நண்டு கால் அப்படியே மிதக்குது அந்த மாதிரி. சூப்பர் சூப்பர். அதான் கண்டிப்பா. அக்காக்கு என்ன பிடிக்கும்? எனக்கா ரொம்ப பிடிச்சது வந்து எனக்கு இது பிடிக்கும். நான் யூகேல இருந்து வந்தேன். வாவ். அவ பெல்ஜியத்துல இருந்து வந்திருக்கா. ஆஹா. லாவணியா நீங்க பிரான்ஸ்ல. எத்தனை கால்? 120 கால் நடக்கும். 120 இதுக்குள்ளே இருக்கா? இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறது வந்து அதாவது தமிழர் விளையாட்டு விழாக்கு வந்திருக்கிறோம். ஜூனி என்ற இடத்துல நடக்குது. அதாவது லெபூஜைக்கு கிட்டே இருக்கிற ஒரு இடத்துல நடக்குது. இது வந்து 25 வருடமாக நடந்து கொண்டிருக்கு. அதாவது இந்த வருஷம்தான் 25 வெள்ளி விழாவை இது காணுது. அதைத்தான் இன்றைக்கு பார்க்க வந்திருக்கிறோம். உள்ளே போய் நாங்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சு கொள்வோம். வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். பாருங்க, இங்கே ஒரு செக்யூரிட்டி பேரியர் இருக்குது. இதை தாண்டித்தான் போகணும். உள்ள கார்களுக்கு பார்க்கிங்கும் இருக்குது. உள்ளே பார்க் பண்ணலாம். ஒரு என்ட்ரி டிக்கெட் இருக்குது. அதை எடுத்து தான் உள்ளே போகணும். வாங்க போவோம். மற்றது வந்து இந்த காணொலியை பார்த்து ரசிக்கிற எல்லா இந்த உறவுகளுக்கும் நான் திரும்ப நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன். உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க அப்படியே. மற்றும் கமெண்ட்ஸ் போட மறந்துடாதீங்க. நுழைவு டிக்கெட் அங்கே வாங்குறதா? இங்கே இருக்கலாமா? எவ்வளோ அண்ணா ஒரு டிக்கெட்? நல்ல விடயம். ஆனால் இப்போ தான் நாட்கள் வர தொடங்கினோமா? ஆரம்பிச்சிருக்கேன். விளக்கத்தில் ஓகே. ஆயத்தமாய் எல்லாரும் ரிஹர்சல் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது வந்து நம்மளுடைய தமிழ் பாரம்பரிய கலைஞர்கள். அங்கால வந்து பேண்ட் கோஷ்டி போகுது. விழா தொடங்கிட்டது. அதாவது பேண்டு மிச்சம் பின்னால் வந்து நம்மளுக்கு தமிழர் பாரம்பரிய கலைஞர்கள் வந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, பாருங்க. இப்போ இன்றைக்கு வந்து கொஞ்சம் குளிராக இருக்கிறால வந்து மக்கள் என்ன வர தொடங்கல. இனிமேல் படுத்தான் வர தொடங்கினோம். அங்கே வந்து நம்மளுடைய தமிழர் உணவகம் வந்து தயார் பண்ணி கொண்டிருக்குது. அங்கே தான் வந்து கூழ் கொடுப்பினம் சோழர் உணவகம் வந்திருக்கு. பாருங்க, சாரி கடையிலெல்லாம் தயார் பண்ணி கொண்டிருக்கணும். இங்கே இதுவும் சோழன் பல்பொருள் வாணிபம் உடைய கடை. வணக்கம் அண்ணா. புதுசா பிஸ்கட் இன்ட்ரோடியூஸ் பண்ணினோமா? பார்லே பிஸ்கட் எங்கேருந்து வருது? இந்தியால இருந்து வருது. நம்பர் 1. வணக்கம் வணக்கம். தெரியும் கண்டிப்பா. பார்லேஜி பிஸ்கட் பாலே தெரியும். பார்லேஜி வந்து உலகத்திலேயே வந்து நம்பர் 1 பிஸ்கட் வந்து பார்லேஜி தான். இப்போ நிறைய வந்து இது பண்ணிருக்காங்க. அதப்படி உலகத்துல நம்பர் 1 பிஸ்கட்னு சொல்லுவீங்க? முதலாவது பிரிட்டிஷ் தானே தொடங்கினது பிஸ்கெட்ஸ். பார்லே கம்பெனி முதல்ல வந்து பிரிட்டிஷ்ல தான் இருந்தது. அவங்க கம்பெனிக்கு அப்புறம் வந்து கம்பெனி திறந்து அப்போ வந்து அவங்க மற்ற பிஸ்கட் வந்து தயாரிச்சாங்க. ஓகே. இது வந்து நியூ ப்ராடக்ட்டா? பார்லேட ப்ராடக்ட் கிடையாது. இது வந்து இந்தியாவில் வந்து ஒரு 20 வருஷமா இருக்கு. பிரான்ஸ்ல வந்து ஒரு 8 வருஷமா வந்து நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க. எனக்கு வந்து பார்லே பிஸ்கட் வந்து அந்த அமௌண்ட் போட்டு ஒன்று இருக்கு தானே மேலே வந்து பட்டர் பிஸ்கட் மாதிரி. அது எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஒரு 30 வகை இருக்குது நம்ம கிட்ட. நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு செலக்ஷன் மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, வனிலா, பிளாக் புர்பான் வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்தியாலயும். பிளாக் புர்பான் வந்து டபுள் சாக்லேட் இருக்கு. அப்புறம் வந்து நான் கனனால் இது சாப்பிட்டு இது புதுசா இருக்கு. நிறைய பழைய ப்ராடக்ட்ஸ் தெரியும் பார்லேஜியோட. இது வந்து புதுசா இருக்கும். இது வந்து ஒரு 20 வருஷமா இருக்குது. இப்போ
உங்களோட இதுவும் மாற்றிட்டீங்களா? அந்த ட்ரேட்மார்க் வந்து ஒரு சின்ன பிள்ளையில இருக்கும் அது முதல்ல. வந்து பார்லேஜே பிஸ்கெட்டில் பார்லேஜே பிஸ்கெட்டில் வந்து நீங்கள் ஒரு சின்ன பிள்ளை தான் இருக்கும். அது அவங்க தயாரிச்சதுலேருந்து அவங்க வந்து பேக்கேஜிங் மாற்றவே இல்லை. அதே பேக்கேஜிங்கில் தான் இருக்குது. அதுக்கு 100 வருஷம் கிட்ட நான். இந்த முறை என்ன ஸ்பெஷல்னா நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு இது பிடிக்குதோ உங்களுக்கு வந்து ஆஃபரில் போட்டுருக்காங்க. சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். எது பெஸ்ட் பிஸ்கெட்? எல்லாமே பெஸ்ட். அழகா பிஸ்கெட். உங்களுக்கு அக்காக்கு என்ன பிடிக்கும்? எனக்கா ரொம்ப பிடிச்சது வந்து எனக்கு இது பிடிக்கும். அது டபுள் bourbon, black bourbon. ஓகே. சாக்லேட் பிஸ்கட் மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். சாக்லேட் பிஸ்கட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்புறம் ஆரஞ்சு இருக்குது, ஸ்ட்ராபெரி இருக்குது பிடிச்சா. ஓகே. மற்ற உள்ளே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் முழுக்க நேச்சுரலா இல்லாட்டி? எல்லாம் நேச்சுரல் தான். நேச்சுரலா? பிளாக் சாக்லேட். ஓகே ஓகே. பியூர் டார்க் சாக்லேட். எங்கேருந்து செஞ்சு வரதா? இந்தியாவிலேருந்து தான் வருது. இந்தியாவிலேருந்து தான் எல்லாம் செஞ்சு வருது. இந்தியாவில் எந்த இடம்? இந்தியாவில் வந்து நார்த்லேருந்து மும்பைலேருந்து. மும்பை. நீங்களும் மும்பையிலேருந்து வந்திருக்கீங்க? இல்லை எனக்கு காரைக்கால். ஓகே ஓகே. அக்காட பேர் என்ன? என் பேர் ஷக்கிலா. இது வந்து மெலோடி. நம்ம மகளா? இல்லை என் மக மாதிரி தான். என் மகளோட ஃப்ரெண்டு. ஓகே. என் மகளோட ஃப்ரெண்டு. அப்புறம் வந்து வலிது வந்து அவரும் வந்து நம்ம. வணக்கம். அவரும் இந்தியாவா? ஆமாம். ஓகே. உங்களுக்கு பாண்டிச்சேரி. இந்த விழா பற்றி சொல்லுங்களேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டைம் 25 வருஷமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் இப்போ தான் வந்து புது வரேன். ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு ஆட்கள் கூட கம்மின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த முறை கொஞ்சம் குளிராக இருக்கிறபடியால் ஆனால் நீ வருவீனு நினைக்கிறேன். ஓகே. பார்ப்போம். ஓகே பார்ப்போம். சரி, அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. கொடியெல்லாம் ஏற்றி இப்போ மேளமெல்லாம் அடித்து தொடங்க வைக்க போயிடும். அதுக்கப்புறம் வந்து விளையாட்டு போட்டிகள் எல்லாம் தொடங்கும். அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இங்கே பாருங்க, சோழன் உணவகம் இந்த தடவை முதலாக போட்டிருக்கணும். அண்ணா வந்து கொத்து ரொட்டிக்காக வேண்டி ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள். இன்றைக்கு என்னென்ன உணவுகள் உங்களோட கடையில் ஸ்பெஷல்? நாங்கள் கொத்து ரொட்டி பொறுப்பு, பிரியாணி, கூழ், வேறு என்னெல்லாம் இருக்குது? தமிழ் சாப்பிட கொத்து ரொட்டி, பிரியாணி, அப்பம், ரோஸ், வடை, கேக். வடை அடக்கி கொண்டிருக்கிறேன். எவ்வளோண்ணா வடை? €1 ஒரு வடையா? ஓகே ஓகே. ரோல்ஸ் என்ன ரோல்ஸ்? மாடு இருக்குது, ஆடு இருக்குது. மாடு ஆடு. ஓகே. கட்லெட்டும் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகே. இங்கே சோழன் உணவகத்துலேருந்து கூழ் தயாராகி கொண்டிருக்குது. என்ன செய்றீங்க அண்ணா இங்கே? இறால் உடைக்கிறோம்ண்ணே. இறால் உடைக்கிறீங்க. என்னென்ன கூழில் போட போகிறீங்க இன்றைக்கி? நண்டு, இறால், அவையில் புளியம், கனவா, வைத்தங்கம். இதுவும் கூழுக்கு போகிறது தான் இறால் ரெடி ஆகிட்டுருக்கா? ஓகே ஓகே. மற்ற அந்த சிக்கன் அது பிரியாணிக்கு. வடை அப்படியே பொரிச்சு கொண்டு இருக்கிறேன் அண்ணா. டீ மசாலா டீயா போட்டு கொண்டு இருக்கிறீங்க? அண்ணா டின் பால் கலக்கிறேன். இப்போ தொடங்கினீங்க அண்ணா இல்லாட்டி ஏற்கனவே போய் கொண்டிருக்கா? அண்ணா அங்கேருந்து வந்து போடுறீங்க டீ? எந்த இடம்? பாரிஸ்லேருந்து வந்துருக்குறீங்க. ஓகே ஓகே. வில்லிய லெவல். ஓகே ஓகே. இது மசாலா டீ தானே? ஓகே. இந்த கராம்பெல்லாம் போட்டு டீ பேக்ஸ் எல்லாம் போட்டு தயாராகி கொண்டிருக்கு. எவ்வளோ நேரம் ஆகும்ண்ணா டீ? 10 நிமிஷத்தில் டீ ஆயிரும். இங்கே வடையிலெல்லாம் பொறிச்சு வச்சுருக்கீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷான வடையல் பாருங்கள். வணக்கம். இங்கே யார் கூழ் மாஸ்டரா? நீங்களா கூழ் மாஸ்டர்? என்னென்ன கூழுக்கு போடுறீங்க இன்றைக்கி? கூழுக்கு இறால், நண்டு, கனவா மீன், கருவாடும் கூழுக்கு போடுறதா? ஓகே. மற்றது வேறு மரவள்ளி கிழங்கு, பைத்தங்காய், ஊர்காமில. இது வந்து யாழ்ப்பாணத்து பாரம்பரிய ஒடியல் கூழ் அதானே? எவ்வளோ பேருக்கு இன்றைக்கு கூழ் செய்கிறீங்கண்ணா? 500 பேருக்கு கூழ் செய்கிறீங்க. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இப்போயே வெட்டி எல்லாம் செய்கிறீங்க? எல்லாம் ஃப்ரெஷ் மீன் இலங்கையில். எவ்வளோ நேரம் ஆகும் கூழ் முடிக்கிறதுக்கு? 1.5 மணி நேரத்தில் நான் கூழ் பிடிச்சி போட்டுட்டிங்களா? முதல் கூழ் தொடங்கிட்டீங்களா? கொதிக்குது. அண்ணா பாருங்க, முதல் கூழ் அப்படியே தொடங்கிட்டாரு. கொதிச்சு கொண்டு இருக்குது சட்டியில். தந்தூரி சிக்கன் எவ்வளோ நேரம் மேரினேட் பண்ண போகிறீங்க? எவ்வளோ நேரம் ஊற விடணும்? அரை மணி நேரம் ஊற விடுறீங்களா? அண்ணா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன்.
இது எத்தனை கால் இருக்குள்ள? எத்தனை கால்? இல்லை 120 கால் நடக்கு. 120 இதுக்குள்ளே இருக்கா? எவ்வளோ நேரம் ஊற விடணும் இது? ஒரு 3 மணி நேரம். 3 மணி நேரம் ஊற விடணும். அப்போ எத்தனை மணிக்கு ரெடி ஆகும்? மதியத்துக்கு பிறகு. இது பிரியாணிக்கு போட்டு சாப்பிட்றதா? இல்லை இது வந்து இதுக்கு பொறுத்து கொடுக்குறோம். ஃப்ரீ தனியாக. ஓகே. இதுக்கு என்னென்ன போட்டுருக்குறீங்க? மிளகாத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஜிஞ்சர் கார்லிக்கு, மற்ற தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, தயிர், இஞ்சி உள்ளி பேஸ்ட்டு. எவ்வளோ நேரம் ஆமாண்ணா கூழ் இறக்கிறதுக்கு? 1.5 மணி நேரம் ஆகும். ஓகே. கூழ் இறக்கும் போது வாரேன். ஓகே. மலர் வணக்கம் இடம்பெறுகின்றது. எங்கள் மண்ணிலே கொடியெல்லாம் ஏற்றி இப்போ மேளம்லாம் அடித்து தொடங்க வைக்க போயிடும். அதுக்கப்புறம் வந்து விளையாட்டு போட்டிகள் எல்லாம் தொடங்கும். அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. விளையாட்டு போட்டிகளை போய் பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. இங்கே வந்து மரத நோட்டை போட்டிக்காக வேண்டி வந்து தயாரிக்க கொண்டு இருக்கிற மக்கள் வந்து பாருங்கள். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம், இருக்கிறோம். நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் கலந்துருக்கீங்க, ஃபுட்பால் டீமில் இருக்கீங்க, தமிழ் அணியில். ஆண்களுக்கான ஏஷியா கப் ஆடிய வின் பண்ணீங்க. ஏஷியா கப்பில் எந்த இயர் நடந்தது? இது 23வது வருடம் நடந்திருக்கு. ஓகே. உங்களோட பேர் என்ன? கீர்த்திகன். அதில் என்ன நீங்கள் கேப்டனா? இல்லை. அப்போ நான் டிஃபெண்டர் விளையாடுறேன். அப்போ இந்த தமிழ் விழாவில் எவ்வளோ காலமாக கலந்து கொள்றீங்க? நான் இப்போ முதல் மேட்ச் விளையாடுனது 2019 முதல் மேட்ச் விளையாடுனீங்க. அப்போ எத்தனை வயசு அப்போ உங்களுக்கு? அப்போ எனக்கு 24 வயசு. 24 வயசுல விளையாடுறீங்க. அப்போ வேறு ஃப்ரெண்ட்ஸ் டீமுக்கும் நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்களா? இந்த ஊரில் கிளப். எந்த இடம் பேர் ஃப்ரெண்ட்ஸில் சொல்லலாம்? முலானில். ஓகே. அப்போ இந்த நிகழ்ச்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எவ்வளோ காலம் வாரீங்க? என்ன பிரேமான் நல்லா நடக்குது எல்லா வருஷமும். இந்த வருஷம் கொஞ்சம் தள்ளி போனது ஒலிம்பிக்ஸால். ஆக்கள் கொஞ்சம் குறைஞ்சிட்டு குளிர்க்கா வேண்டி வேற இல்லை ஆக்கலா? அதோட அதாவது இருக்கும். குளிர் கொஞ்சம் கூடிட்டு இப்போ செப்டம்பர் மாதத்துக்கு வந்திருக்கணும் ஆக்கள். ஓகே. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறீங்க, நிறைய பேர் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து கலந்து கொள்றதுக்கு ஏதாவது ஊக்கமாக சொல்லுங்கள். இங்கே வந்து பங்கு பெற்றது பெரிய விஷயம். அந்த எல்லாம் அங்கே தமிழில் ஆண்டி ஒரு ஸ்டாண்ட் வந்து இருக்காங்க. அங்கே கோச்சும் நிற்கிறாங்க. அவர் எல்லா சின்ன பிள்ளைகளும் மறக்க வைக்கணும். நாங்கள் ட்ரையல் வைப்போம். ட்ரையல் அணிக்கு தேர்ந்தெடுக்க போறீங்க. செய்கிறது சுவிஸ்ல, ஜெர்மனியில், ஃப்ரான்ஸில், லண்டனில் எல்லா இடத்துலையும் செய்கிறது. ஓகே, குட். அங்கே அவர் வந்து இந்த மகளிருக்கும் செய்கிறா? ஒன்லி பாய்ஸ் மட்டும்? ரெண்டு பாய்ஸும் செஞ்சார், இப்போ மகளுக்கும். ஓகே. உங்களோட மேட்ச் வந்து நான் பார்க்கல, ஆனால் கண்டிப்பாக பார்ப்பேன். பாருங்க, கண்டிப்பாக. ஓகே. அப்படியே நீங்கள் உங்களோட சேவையை கண்டினியூ பண்ணுங்க. நன்றி 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 நன்றி. மைதான ஒவ்வொரு பாதையிலே ஒருவரும் குறுக்கே வர வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது மரநோட்டத்தில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே மரநோட்டத்தில் 5 கிலோமீட்டர் நீளம் கொண்ட மரநோட்ட போட்டி ஆரம்பமாக 5 கிலோமீட்டர் வந்து சுத்தோணம் பாருங்க ஓடிக்கொண்டிருக்கணும். சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கணும். எத்தனாவது ரவுண்ட் என்ன இது? 4வது. அவங்களோட ஃப்ரெண்ட் யாராவது ஓடினமா? ஓகே ஓகே. இங்கே வந்து முடிக்க போயினோம். ஃபைனல் ரவுண்ட் போய் கொண்டிருக்கு. இங்கே பாருங்க, இவர் தான் அண்ணாதான் வந்துருக்கிறார் 5 கிலோமீட்டரை.
வாழ்த்துக்கள் அண்ணா, வாழ்த்துக்கள். எப்படி இவ்வளோ சுலபமாக ஓடி இருக்கிறீங்க? பேர் என்ன அண்ணாக்கு? அலெக்ஸ். எங்கேருந்து வந்திருக்கீங்க? நான் ஃப்ராங்கோவில். அப்போ இங்கே ஃப்ரான்ஸ்லாம் பிறந்த நீங்கள்? ஸ்ரீலங்காவில் பிறந்த நீங்கள். எப்படி ஓடுனீங்க? ஒவ்வொரு முறை போன முறை நீங்களா ஜெயிச்சீங்க? எப்படி இருந்துச்சு ஓட்டம்? சவா. வாழ்த்துக்கள் அண்ணா. என்ன வந்திருக்கிறேன் அண்ணா? அவர் கடைசியா கடைசி. அப்ப கடைசியில முதலா வந்திருக்கிறேன். நடந்து கொண்டிருக்கிற மகள் எப்படி இருக்கிறீங்க ப்ரோ? எங்கேருந்து வந்து ஓட்டுறீங்க ஓட்டம்? கிருந்தில வந்து. களைப்பா இருக்கா? எத்தனை நாள் வந்தீங்க? 5வது. வாழ்த்துக்கள். என்ன வயது உங்களுக்கு? 13? ஓகே. அடுத்த முறை வெல்றதுக்கு வாழ்த்துக்களா? முன்னால் நமது வாகனம் சென்று கொண்டிருக்கும் ஒழுங்கு 2வது பரிசு. முதலாவது பரிசு. தமிழர் உணவகத்தில் வந்து இங்கே தான் கூடுகள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பினோம். இங்கே எல்லாம் நடந்து கொண்டிருக்குது வேலையில எல்லாம். இப்போ தான் மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு கொண்டிருக்கணும். இங்கே சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கணும். வணக்கம் தங்கச்சி, எப்படி இருக்கிறீங்க? வாழ்த்துக்கள். உங்களை பார்த்தது. தங்கச்சியோட பேர் என்ன? நீங்க வந்து கடைசி இது வரைக்கும் போனீங்க ரவுண்ட் வரைக்கும். கோனிஃபா கப்ல வந்து தமிழ்ல அணிக்காண்டி விளையாடி இருக்கிறீங்க. எத்தனை பேர் விளையாடுனீங்க உங்களோட அணியில? 22. ஐரோப்பால இருந்து எல்லாரும் வந்து விளையாடுனீங்க. யூரோப்ல 2 பொம்பளை பிள்ளை மட்டும் செலக்ஷன் ஆயிட்டோம். 2 பேர் தான் செலக்ஷன் ஆயிருக்கிறீங்க. உங்களோட மற்றவ பேர் என்ன? அவன் பிரான்ஸ். அவன் பிரான்ஸ் தான். மற்ற வேற நாடுல இருந்து வந்தவே இல்லை. கனடால இருந்து. கனடா, ஸ்வீஸ், நோர்வேஜ் எல்லாமே வந்தது. நம்மளோட தமிழில் அணிக்கா வண்டி ஒரு தமிழ் பெண் வந்து விளையாடுனதுல எங்களுக்கு பெருமை. வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதில் விளையாடினதுக்கு அப்புறம்? சந்தோஷமா இருக்கு. தமிழ் நமக்கு விளையாடுறதுக்கு ஒரு பெருமை இருக்கு. நல்லா விளையாடணும். எவ்வளோ காலமா நீங்க விளையாடுறீங்க ஃபுட்பால்? நான் சின்ன வயசுலேயே அண்ணாக்களோட விளையாடுறேன் நான் கூடுதலா. அப்புறம் கொஞ்சமா கிளப்பில் விளையாடினான். ஓகே. அப்புறம் தான் இந்த வட்டுக்கோட்டை கிளப்பில் தமிழீழமுக்கு போனேன். மற்றது பிரான்ஸ் அணியிலேயும் சேர்றதா இருக்கிறீங்களா? புதுசாக சேர்றேன். ஒன்று சுபால அங்கே டீமில் சேர்றீங்க. ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. பெண்கள் வந்து உள்ள வாரதே கஷ்டம். ஆனால் நீங்கள் வந்து இப்படி செய்கிறது ரொம்ப நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை கண்டினியூ பண்ணணும். ஃபேமிலி சப்போர்ட் பண்ணு தானே உங்களுக்கு? பின்னாடி ஃபேமிலி எல்லாமே இருக்கும். மற்றது இதை பார்க்குற உங்களை மாதிரி தங்கச்சிமார்களுக்கு பெண்கள்மார்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க விளையாட்டில் ஆர்வம் உள்ள ஆட்களுக்கு? நல்லா ப்ராக்டிக்ஸ் எல்லாம் செஞ்சால் தமிழில் நமக்கு எல்லாரும் விளையாடலாம். அது ஒரு பெருமை. எல்லாரும் முடியும். விளையாடுறதுக்கு எல்லாருக்கும் முடியும். கண்டிப்பாக. நீங்கள் வந்து பேட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இங்கே வந்து எவ்வளோ காலமாக 25 வருஷமாக நடக்குது. எவ்வளோ காலமாக இங்கே நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க? சின்ன வயசுலேயே வந்து இப்போ விளையாடுறேன் நான். ஆனால் இன்றைக்கு தான் தமிழில் நம்ம ஸ்டாண்டுக்கு வந்து நான் சரி. நீங்கள் ஒரு ஐகானிக்காக வந்துட்டீங்க இப்போ தமிழ் டீமுக்கு. அதே தான். நன்றி. கங்க்ராட்ஸ். பிள்ளைகளுக்காக வேண்டி வந்து கண்ணை மூடி வந்து பந்து அடிக்கணும். அதான் தம்பி நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலையா? கடையில் நிற்கிறீங்களா? ஓகே. 25வது எப்படியும் நடத்தி முடிக்க வேண்டும் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். எத்தனை சான்ஸ்ல அடிச்சீங்க? தொடர்ந்து 3வது சான்ஸ்ல ஒரு கோலா? தமிழர் புலவர்களை பொன்னாடை போட்டி கௌரவிக்கின்றார்கள். அதையடுத்து திரு நடராஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சொல்லுங்க. நம்ம தமிழின அணிக்கா வண்டி ஒரு கோச் ஒன்று கிடைச்சிருக்கிறேன். எவ்வளோ காலமாக நீங்கள் கோச்சிங்ஸ் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க? தமிழ் அணிக்கு நான் அசிஸ்டன்ட் கோச்சாக
2018 உள்ளுக்குள்ள இருக்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து 2013 இதோட சேர்ந்தேன். அதில் ஃப்ரான்ஸ் ஸ்கவுட் ஃப்ரான்ஸில் இருக்கிற சிறந்த பிளேயரை வந்து தெரிவு செய்து அப்படியே கொண்டு போனது. பெண்கள் அணிக்கு 2022 இருந்து ஒரு ஆண்களுக்கு ஏஷியா கப் வென்றது. ஸோ அப்படியே பயணம் போய் கொண்டிருக்கு. அப்படியே சிறுவர்களையும் இப்போ நீங்கள் செலெக்ஷன் பண்ணி கொண்டிருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். சிறுவருக்கான அந்த ப்ரொசஸ் நடந்து கொண்டிருக்கு. தமிழீழம் அகாடமி அண்டு சுவிஸில் வந்து தொடங்கினாங்க. ஓகே, அதான் ஒரு நீண்ட ஒரு ப்ராஜெக்ட் இது. சின்ன வயசுலேருந்து எங்களோட தமிழீழம் என்ற என்னண்டு சின்ன வயசுலேருந்து எல்லாருக்கும் எல்லா சின்ன பிள்ளைகளுக்கும் நாங்கள் சொல்லி கொடுத்தா தான் அது பெரிய லெவலுக்கு போகலாம். அண்ணா வந்து ஃப்ரான்ஸில் பிறந்த நீங்கள்? நான் ஃப்ரான்ஸ் தான் போகிறேன். ஃப்ரான்ஸில் எவ்வளோ காலமாக இருக்கிறீங்க? ஃப்ரான்ஸில் 86 வருஷம். 86ஆம் ஆண்டுலேருந்து இருக்கிறீங்க? 86ஆம் ஆண்டுலேருந்து. நீங்கள் ஸ்டார்ட்லேருந்தே கோச்சிங்க இல்லாட்டி வேறு இதுலேருந்து கோச் பண்ணீங்களா? எல்லாரும் மாதிரி வந்து முதல் ஃபுட்பால் காதலன், ஃபுட்பாலை லவ் பண்ணுற ஒரு ஆள். பிறகு வெறியனன்னு சொல்லலாம். அதான் பாரிஸ் காதலனா இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் நீங்கள் வெறிப்படுத்தால தான் அப்படி சொல்கிறேன். ஆகும் ஏண்டா கால் வந்து முறிஞ்சா பிரேக்கப் தான். அது வந்து ஒரு பெயின் தானே. அப்போ அதான் அந்த அடிப்படையில் ஈழவர் விளையாட்டு கழகம் தமிழ் டீமில் வந்து இந்த பயணத்தை தொடங்கினான். ஃப்ரெஞ்ச் கிளப் வந்து சியாபாரி அண்டி இன்றைக்கு சியாபாரி 4வது டிவிஷனில் இருக்கிறான். அந்த கிளப்பில் வந்து சின்ன வயசுலேருந்து தொடங்கினது. அப்புறம் அப்படியே ஈழவரோட போய் தமிழ் அணியோட சேர்ந்து அப்போ தான் ஒரு ஒரு கேள்விக்குறி வந்தது. ஸ்போர்ட்ஸுக்குள்ளே நாங்கள் வந்து கற்றுக்கொள்கிறதுக்கு நிறைய இருக்குது, ஃபுட்பாலுக்குள்ளே கற்றுக்கொள்கிறதுக்கு நிறைய இருக்குது. அப்போ படிக்க தொடங்கினான். அதுக்குள்ள ஃபுட்பால் அனாலிஸ்ட், ஸ்கவுட்டிங், அதில் டிப்ளமா எடுத்தது. ஓகே, கோச்சிங் UEFA B இப்போ வந்து செஞ்சு கொண்டு இருக்கிறேன். UEFA C எடுத்துருக்குது. வேறு எப்படி சொல்கிறது, இப்போ நான் ரெட் ஸ்டார் அண்டு இப்போ லீக் 2 ஃப்ரான்ஸில் லீக் 2ல் வந்து ரெட் ஸ்டார் அண்ட் ஒரு கிளப் ஒன்று இருக்குது. அந்த கிளப்பில் அண்டர் 13க்கு கோச்சாக இருக்கிறேன், மெயின் கோச்சாக இருக்கிறேன். ஓகே ஓகே, அது ஃப்ரெஞ்ச் கிளப், அதாவது பாரிஸின் 2வது மிக சிறந்த கிளப். அந்த கிளப்பை உருவாக்கினவர் வந்து ஜூல் ரீமேன்ற பேர் தான் வேர்ல்ட் கப்புக்கு கொடுத்துருக்கு. ஓகே ஓகே. இப்போ வந்து நம்மளுடைய தமிழ் பிள்ளைகள் வந்து எப்படி வாரினமா முன் வந்து ஃபுட்பாலில் வந்து சேரினமா இல்லாட்டி? அதான் இப்போ பார்த்துருக்கீங்க, கடைசியாக நடந்த வேர்ல்ட் கப்பில் வந்து எங்கள் அணி ஃபைனல் வரைக்கும் போனது. அப்போ அதான் உலகம் பூரா வந்து எங்களோட தமிழ் பிள்ளைகள், எங்களோட பிள்ளைகள் வந்து இப்போ ஃபுட்பாலுக்குள்ளே வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டு வேற ஒரு பெரிய லெவலில் விளையாடி கொண்டிருக்கணும். வந்து அவங்க வயசுக்கு இப்போ நான் ஏதாவது சொல்லணுமெண்டா பெற்றோர்களுக்கு தயவு செய்து அவையில் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அவையில் புஷ் பண்ணுங்க. வேறு ஸ்போர்ட்ஸ் ஒரு டிசிப்ளின், ஸ்போர்ட்ஸ் அதுவும் ஒரு தொழில். இன்றைக்கு அது ஒரு தொழில். அது சின்ன பிள்ளைகள் ஆண்களோ சரி பெண்களோ சரி, அது எப்படி நான் டாக்டர், இன்ஜினியர், போலீஸ்ன்னு எங்களோட ஜெனரேஷன் வந்ததோ அதே மாதிரி அடுத்த ஜெனரேஷன் ஸ்போர்ட்ஸுக்குள்ளே ப்ரொஃபஷனல் லெவலுக்கு வர்றதுக்கு இன்றைக்கி யூகேயில் வந்து விமல் யோகநாதன் ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் தமிழ் ப்ரொஃபஷனல் பிளேயர். அதே போல் வந்து பானுஷன் இட்டாலியில் வந்து ஆயஸ் ரோமாவுக்கு போய் விளையாடினவர். அவரும் ஒரு தமிழ் அணி கேப்டன் 2016. அப்படி நாங்கள்லாம் வந்து ப்ரொஃபஷனல் லெவலுக்கு போயிருக்கோம். இப்போ எங்களோட பிள்ளைகள் வந்து போகலாம், அவையில் போக வேணும். அதுக்கு எல்லோரும் வந்து புஷ் பண்ணணும். மற்றது யாராவது வந்து இப்போ வந்து அவையோட பிள்ளைகளை வந்து அணியில் சேர்க்கணுமெண்டா உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாமா? கட்டாயம். அது உங்களுடைய காண்டாக்ட் எந்த நாட்டில், அதாவது யூரோப்லேயோ சரி, கனடாலேயோ சரி, யூஎஸ்லேயோ சரி, உங்களோட பிள்ளைக்கு வந்து ஃபுட்பால் விருப்பம், நீங்கள் அவையில் வந்து ஒரு கிளப்பில் பதியணுமெண்டா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கிளப்போடு நாங்களே காய்ச்சி உங்களை நாங்கள் சேர்த்து விடுவோம். அந்த ஃபெசிலிட்டி நாங்கள் செய்யணும். ஏன்னா பெற்றோர்கள் எல்லாரும் வந்து வேலை பிள்ளை வந்து உங்களுக்காக வந்து அதை செஞ்சு விடும். அது வந்து எங்களுக்கு சந்தோஷமாக செய்வோம், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. நன்றி அண்ணா, நன்றி. நன்றி. இப்படி வந்து எங்களை பேட்டி எடுத்து எங்களோட விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கிறதுல வந்து உங்களை மாதிரி இணையதளங்கள், யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். உங்களோட பயணம் நல்லா தூரம் வந்து போக வேணும். அதுவும் எங்களோட வேர்ல்ட் கப் அடுத்த முறை வரைக்கும் சேர்ந்து வந்தீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கூப்பிட்டா நாங்கள் வந்து உங்களுக்காக வேண்டி எங்களுடைய சேவையை செய்வோம். உங்களுடைய பெரிய சேவையை மதிக்கிறோம்ண்ணா. நன்றி, சந்தோஷம். குடல் கறி கண்டி கொண்டு இருக்கீங்கன்னா எப்போ தயாராகும்ண்ணா குடல் கறி? இன்னும் 1 மணி தான் ரெடியாகும். ஒரு சூப்பராக இருக்குது குடல் கறியும். என்ன குடல்? ஆட்டுக்குடலா? ஆட்டுக்குடல். அந்த மாதிரி கூடெல்லாம் போட்டு மதாக்கு போட்டு இனி அவங்க வேற. சரி, ஏற்கனவே அவிச்சிருக்கா குடல்?
அவிச்சு வச்சுருக்கிறீங்க. ஓகே பாருங்க, கூழ் காய்ச்சி முடிச்சாச்சு. அப்போதை வந்து எடுத்து நாங்கள் இப்போ முடிச்சிட்டு கூழ் நல்ல காரமான கூழாக நண்டு கால் அப்படியே மிதக்குது அந்த மாதிரி. சூப்பர் சூப்பர், நல்ல வாசமாக இருக்குது. நன்றி அண்ணா, நன்றி நன்றி. நாங்கள் பாருங்கள் ரெடி ஆகி கொண்டிருக்குது, எல்லோரும் பேக் பண்ணி கொண்டிருக்கீங்க கூழ்களை. கூழ் தான் மும்மரமாக போய் கொண்டு போல இருக்கா? கூழ் மாறம்பது கூழ் எவ்வளோ போயிட்டு விளாங்க கூழ் எவ்வளோ? கூழே முடிஞ்சு, கூழ் வாங்கினால முடிஞ்சே போயிட்டு கூழ். ரெண்டு கோல் பார்சல். யாழ்ப்பாணத்து பாரம்பரிய ஒடியட் கூழ் காலமேலேருந்து கொத்து போட்டு கொண்டிருக்கிறீங்க அண்ணா. எவ்வளோ போயிட்டு கொத்து? 500 போயிட்டுதா? வா நைஸ். அண்ணா கூழ் குடிக்காத கூழ் கேட்குறீங்க அண்ணா, அந்த மாதிரி இருக்கு, காரமாக சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு கூழுக்கான கூழ் சாப்பிட்டு போட்டிங்க நடந்து கொண்டிருக்கிறது. முதல் தடவை சோழன் உணவகத்தால் கூழ் செஞ்சிருக்கணும், அதாவது முதல் தடவை உணவகம் போட்டிருக்கணும். கூழ் குடிக்கும் போட்டி நடந்து கொண்டு கூழை காட்டுங்க உள்ள எப்படி இருக்காங்க. நல்லா இருக்கு கூழ், செய்யும்போது பார்த்தது அந்த மாதிரி இருக்கு. கூழ் எப்படி இருக்குண்ணா? வேற லெவல் அப்படி இருக்கா? அற்புதமாக செஞ்சு கொடுத்த நம்ம சோழன் உணவகத்துக்கு நன்றி. நல்ல நம்ம சோழன் எல்லாருக்கும் வழியெல்லாம் கொடுத்து எனக்கு உள்ள வண்டி கொடுத்தது, அதுக்கு நன்றி. நம்மளோட ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்காக வேண்டி ஒரு விளையாட்டு விழா வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறீங்க முதல் தடவையாக. இந்த 25வது விளையாட்டு தமிழர் விளையாட்டு விழாவில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறீங்க. இந்த விளையாட்டு போட்டி நான் பிளான் பண்ணல, என்னோட மகள் மாதிரி நேரத்தில் சாம்பியனாக இருந்தா நம்ம போன வருஷம் இந்த வருஷம். அதில் என்னோட ஃப்ரெண்டுக்கு சொன்னேன்னா சந்தோஷத்தை பயந்துக்கிட்டேன். அப்போ அவளோட குழந்தைக்கு ஆட்டிசம் இருந்தது. நீ மட்டுமே எல்லாத்தையும் அனுபவிக்கிற, எனக்கு ஒரு கனவு, மெடல் வாங்குறது என்னோட கனவு, அதனால நான் சாகிற வரைக்கும் என்னால் வாங்கவே முடியாது, நீ மட்டும் சந்தோஷமா இருக்கிறடி, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு அழுதா. அதனால எனக்கு தூக்கம் வரல அன்னைக்கு நைட்டு. யோசிச்சு பார்த்தேன்னா அப்பதான் இவங்க என்னோட ஃப்ரெண்டாக கிடைச்சிருக்காங்க. ரொம்ப குறுகிய கால ஃப்ரெண்டு தான், தெரியும் இந்த இதில் இருக்காங்க, கொஞ்சம் இவங்களுக்கு இருக்காங்கன்னு டிமாண்ட் பண்ணி பார்த்தேன் செஞ்சு தரீங்களான்னு. அப்புறம் அவங்க ஓகே சொல்லி கேட்டு இது செஞ்சு கொடுத்த எல்லாமே கனவு அவளோடது. டிமாண்ட் பண்ணதே நான், நீங்களும் முயற்சி பண்ணி என்னோட ஃப்ரெண்ட் அழுது அவளோட குழந்தைக்காக அழுது அதுபடியாக எனக்கு கஷ்டமா இருக்குது. நானும் 5 குழந்தை அந்த கனவை எப்படியாவது அவளுக்கு என்ன பண்ண முடியும்னு யோசித்தேன். அவளை மாதிரி அம்மாக்களுக்கும் இதை செய்யணும் இல்லை, இவங்களை தேர்ந்தெடுத்தேன். இவங்க எனக்கு இங்கே பர்மிஷன் வாங்கி கொடுத்தாங்க. இந்த களத்தை தந்த சுகுணாக்காக்கும் இந்த களத்தை தந்த புனர்வாழ்வு தமிழகத்துக்கும் நீங்கள் பேட்டி எடுத்து சொல்வீங்களா உங்களுக்கும் கோடான பெண்களுக்காக வேண்டி மாரத்தான் போட்டி வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. முதல் சுற்று போய்கொண்டிருக்குது. மாரத்தான் முடிஞ்சிருக்கு. 3 கிலோமீட்டர் ஓடி இருக்கணும் பெண்கள் வந்து. அவர்களுக்கு பரிசு யார் முதல் பரிசு வேண்டினது? சாருஜா வந்து முதல் பரிசு வேண்டி இருக்கணும். மெட்டாக்கள் வந்து 2வது 3வது 4வது பரிசு வந்து இருக்கணும். சாருஜா முதலாம் இடம். சாருஜா இங்கே உங்கள் பலத்த கரகோஷம். 2ஆம் இடம் தார்மினி. 3ஆம் இடம் அனுஜா. 4ஆம் இடம் அன்சிகா. நாங்கள் ஜெர்மனியில் பார்த்து நாங்கள்
இங்கே வந்து நம்மளோட பசுமை இல்லம் வந்திருக்கு, அதுவும் ஃப்ரான்ஸில் தான் நிறைய இருக்கிறேன் கண்டிப்பாக. என்ன இங்கே தானே இருக்கிறீங்க? இன்றைக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து ஆர்கானிக்காக சாப்பாடெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. நம்ம என்னக்கா கொண்டு வந்திருக்கீங்க சொல்லுங்கள். நாங்கள் 5 விதமான மாக்களை கொண்ட ஃபுட்டு தயாரித்து சாப்பிட கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்போ இருக்கு 5 வகை போட்டு. 5 வகையான ஃபுட்டும் இருக்குது. எல்லாம் டக்கு முடியுது. சிறப்பு செஞ்சு கொண்டிருக்கிறோம். அப்போ உடனடியாக இங்கே செஞ்சு எல்லாத்தையும் கொடுக்குறீங்க? உடனே செய்து உடனே முடியுது. அதெல்லாம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற மாக்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். சாம்பார், சம்பல், சொதி, பால் சொதி, அதோட நாங்கள் சாப்பிட கொடுத்துருக்கிறோம். நிறைய பேர் விருப்பப்பட்டு சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஓகே ஓகே. பசுமை இல்லம்மா உங்களுக்கு தெரியும் தானே, வாழ்வாதார பற்ற மக்கள் செய்து நாங்கள் உதவி செய்யணும். தாயத்தில் இருக்கிற உறவுகளுக்கு வந்து உதவி செய்யறதுக்காக வேண்டி இதில் இருந்த காசு வந்து போய் கொண்டிருக்கு. இங்கே வந்து இது என்னம்மா என்னக்கா இது? பால் சொதி. இது சாம்பாரா? அண்ணா வந்து புட்டை வச்சு கொண்டு இருக்கிறார் உடனடியா. அண்ணாட பேர் என்ன? என்னுடைய பேர் தவபாலன். தவபாலன் அண்ணா. அக்கா என்ன புட்டு அக்கா கிண்டுறீங்க? என்ன புட்டு இது கிண்டுறீங்க? முருங்கையில புட்டு. காஞ்ச முருங்கையிலையே எடுத்து சரிங்க தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. காஞ்ச முருங்கையில புட்டு நடந்து கொண்டிருக்கு. அதுவும் முருங்கையில புட்டா? குறிஞ்சா. நல்ல மருத்துவ குணம் உள்ள தாயகத்திலும் புலம்பெயர் தேசத்திலும் கண்டினியூ அப்படியே செய்யுங்க. ஆரோக்கியத்திற்காக இந்த உணவுகளை தயாரித்து தாயகத்து பொருட்களும் விற்று கொண்டிருக்கிறோம். முருங்கைக்கீரைமா, குறிஞ்சாமா, எல்லாம் இயக்க முறை. ஒரு கெமிக்கலும் பாதிக்காதுல. வருது நல்ல நல்ல. மற்ற இது வந்து என்ன? இது என்ன என்ன மிளகாத்தூள்? கறி மிளகாத்தூள். எல்லாத்துக்கும் பாதிக்கலாம். இது வந்து மோர் மிளகா. பாடலை கேட்பதற்கு ஆசை உள்ளவர்கள் வாருங்கள். அது வந்து அது தெரிந்தானே ஒடியல் ஒடியல் பாடல்கள் பாடல்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இப்பொழுது மறுபடியும் இயக்க உணவுக்கு வரணும். அதற்கு முன்பதாக நீங்கள் இங்கே வந்து 5 விதமான பாருங்க, தமிழர் உணவகத்தில் வந்து எல்லாம் உணவு வியாபாரம் நடந்து கொண்டிருக்குது. அங்கே வடை ஷார்ட்ரிக்ஸ் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கணும். ஐயா தோசை சுட்டு கொண்டிருக்கிறேன். எவ்வளோண்ணா தோசை? 250. சாக்லேட் தோசை எல்லாம் 250. ஓகே ஓகே. இங்கே பாருங்கள் ஷார்ட் சீக்ஸ் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. அங்கால கூழ் எவ்வளோ? 6 ஒரு கூழ். ஓகே. கூழ் குடிச்சு கொத்து சாப்பிட்டு கொண்டிருக்கணும். அக்கா எப்படி இருக்கு கூழ்? நல்லா இருக்கா? நிறைய நண்டு வச்சிருக்கிறீங்க. கனவா நிறைய குடிச்சா நல்லா இருந்தது. நீங்க குடிக்கிற நீங்களா அடிக்கடி வர நீங்களா விழாக்கு? என்ன வித்தியாசமா இருக்கு கூழ் இந்த முறை? உரைப்பு கொஞ்சம் கூட இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு? நல்லா இருக்கு. என்ன பிடிச்ச விடிய விளையாட்டு விழாவில், தமிழர் விளையாட்டு விழாவில் எல்லாமே பிடிக்கும். பிள்ளைகளும் வந்து விளையாடிட்டு வந்திருக்கிறோம். ஓகே நன்றி. ஐயாவும் எப்படி இருக்கு கொத்து? கொத்து எப்படி இருக்கு? நல்லா இருக்கா கொத்து? ஓகே ஓகே. உப்பு காணாது. அங்கே பாருங்க எல்லாரும் கூழ் தான் நீங்கள் வந்து ஃபேமஸாக குடிச்சு கொண்டிருக்கீங்க. வடை எல்லா ஸ்வீட்டுகளும் அப்பம் முழுக்க வைத்து கொண்டிருக்கிறோம். அந்த காரனை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் அவர்களும் முன்றியடித்து இந்த டிக்கெட்டுகளை எடுப்பதனால் நீங்களும் தவறவிடாமல் உள்ளே வந்து அந்த டிக்கெட்டினை பெற்று உங்கள் அதிர்ஷ்டங்களை உறுதி செய்யுங்கள். கொத்து நான் வேண்டிட்டேன் கொத்து. வணக்கம். சொல்லுங்க, என்ன வரைஞ்சு கொண்டிருக்கிறீங்க? எவ்வளவு காலமா இந்த
கலை தொழிலில் இருக்கிறீங்க? இப்போ இது நான் இங்கே ஒரு 5 வருஷமாக இருக்கேன். மற்ற சின்ன வயசில் நான் வந்து இந்தியாவில் ஸ்ரீலங்காவில் தொழிலாக செய்தேன். இப்போ இங்கே 2019லேருந்து இந்த ஆக்கள்ற படம் கறி கொடுக்குறது கலரில் இதெல்லாம் ஓகே தலைவர் இந்த படங்கள் எல்லாம் நீங்கள் நாங்கள் ஆக்கள்ற படம் கறி கொடுப்பேன். பென்சில்லையும் கீறுவேன், பெயிண்ட்லையும் கீறுவேன். பெயிண்டில் கீறுறேன்னா விட்டை வச்சு தான் கீறுவோம். எத்தனை வயசுலேருந்து தொடங்கினீங்க? நான் 20-23 வயசுலேருந்து சரியாக சொல்கிறேன்டா 20 வயசுலேருந்து ஆரம்பிச்சிட்டேன். அப்போ இந்த தமிழர் விழாக்கு வாரீங்களா அடிக்கடி? இங்கே தடவையா? இது வந்து இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு 3வது தடவை. 3வது வருஷமாக வாரீங்க. ஒரு ஆளுக்கு 20 யூரோ. தாயம் டீ கடை இருக்குல்ல, தாயம் பாலந்த கடை, பாலந்த கடை தெரியுமில்ல, அங்கே இந்த படங்கள் இருக்கு. அங்கே வச்சுக்கிறேன். ஓகே. மற்றது இந்த விளையாட்டு விழா பற்றி ஏதாவது சொல்லுங்களேன். என்ன கருத்து உங்களுக்கு? 3வது தடவை வாரீங்க. பழைய எங்களோட பாரம்பரிய விளையாட்டு, மற்றது ஊன்றுகூடல், அதுகளை வந்து அப்படியே பேணி பாதுகாத்துட்டு வர்றது தானே. பாதுகாத்துட்டு அதை அப்படியே இளைய தலைமுறைக்கு கடத்துறது. அது உங்களோட சேவை தொடரட்டும் ஐயா. வாழ்த்துக்கள். நன்றி. சீட்டெழுப்பில் நீங்களும் அதிர்ஷ்டசாலிதானா என்பதை ஒருமுறை பரீட்சித்து பாருங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். சுகமா இருக்கு? நலமாக இருக்கின்றோம். உங்களை கண்டதில் மகிழ்ச்சி. நெஞ்சில் நெருப்பினை வணக்கம். எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? நல்லா இருக்கு. நீங்க எல்லாம் பாடகிகளா? பார்வையாளருக்கு வந்திருக்கிறீங்க. ஓகே ஓகே. பார்வையாளர் அவ ஒரு பாடகி, இவவும் ஒரு பாடகி, அங்கால நிக்கிறவும் பாடகி. எல்லாட்ட பேரையும் கொஞ்சம் சொல்லுவீங்களா? என் பேர் வந்து நித்யா, லாவண்யா, நதியா, ஜஸ்மினா. ஓகே ஓகே. அக்காவும் பாடகி. அக்காவை அங்கேயே கண்டிருக்கேன், பார்த்துருக்கேன். அக்காவை அங்கேயோ கண்டிருக்கிற மாதிரி இருக்கு. இவன் பாடகி மாதிரி தான் இருக்கணும். அக்கா லக்ஷி சுவிஸ்லேருந்து வந்திருக்கிறீங்க. போர்டர்லேருந்து கனதூரம் தானே? இப்போ வாவ். ஆஹா. உங்களை சந்தித்ததில் வந்து மிக்க மகிழ்ச்சி. வேற ஊர்ல இருந்து வந்திருக்கிறதால கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. பேர் என்னன்னா? சுரேஷ். நீங்க எல்லாம் டிஜே சுரேஷ்லாம் இருக்கிறீங்க. ஒரே குடும்பம். ஆக்கள் தேவைதானே. நிறைய பேர் வேறையும் நான் சப்போர்ட் பண்றது. நம்மளோட பாரம்பரிய. ஓகே ஓகே. மணிஸ் எல்லாம் சாப்பிட்டு விளையாட போறீங்க. முக்கியமா என்ன சொல்லணும்னா தமிழர் விளையாட்டுல வந்து தாயக பாடல்ன்றது வந்து ஒரு குறுகிய காலத்துக்குள்ள தான் இதை வந்து பெருசா எடுத்து கொண்டு போயினார். ஸோ அதை வந்து நிச்சயமா இப்போ 2-3 வருஷமாக எங்களோட டிஜே சுரேஷ் அவர்கள் தான் இதை ஒரு பெரிய ஒரு டீமா எடுத்து செய்துட்டு வரார். உங்களுக்கு தெரியும், இந்திய சினிமா பாடல்களை பொறுத்தவரையில நாங்கள் வந்து எதையும் பாடின பாட்டை பாடுறோம். இது எங்களுடைய தாயால் சம்பந்தப்பட்ட உணர்வான பாடல்களை நாங்கள் இன்றைக்கு கொண்டு வந்து இன்றைக்கு இந்த இடத்துல நிற்கிற மனுஷனா அதுக்கு காரணம் எங்களுடைய டிஜேஸ். ஸோ அதோட இணைஞ்சு எங்களுடைய பாடகிகள் பாடாத பார்வையாளர் இருந்தவையில் அடுத்த வருஷங்கள்ல பாடல்கள் கண்டிப்பாக பாடணும். அடுத்த தலைமுறையும் கொண்டு வரணும். நீங்க தெரியும் தாய பாடலை பற்றி. தாய பாடல்கள் வந்து ஒரு கற்பனையில் எழுதப்படும் சினிமா பாடல்கள் அல்ல. ஸோ அது உண்மையான வரலாறுகளை எழுதப்பட்ட ஒரு பாடல். ஸோ அப்படிப்பட்ட பாடலை எடுத்து வருகிற உணர்வோடு வந்திருக்கணும் இன்றைக்கு என்று சொல்லிக்கல உண்மையிலேயே பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான். இன்றைக்கு எல்லாரும் ஒன்றுபட்டு நாங்கள் இன்றைக்கு வந்தோம். இது நடந்திருக்கோன்னு எனக்கு தெரியாது. நான் இவ்வளோ நாளும் கண்டதில்லை. இப்படி ஒரு தாயா பாடலுக்காக இப்படி ஒரு டிஜே செட் ஒன்று அடிச்சு நாங்கள் வந்திருக்கிறோம். அது சார்ந்த எங்களுடைய அதுவும் ஐரோப்பால இருந்து பல நாடுகள்ல இருந்து கூட வந்திருக்கணும். அது பெரிய விஷயம் உண்டு. நீங்க எங்க யூகேல இருந்து? நமக்கா நான் ஹரோன்ற இடத்துல இருக்கேன். ஹரோ. ஓகே ஓகே. நான் வந்திருக்கேன் ஹரோ. நன்றி. எங்களை மன எடுத்ததுக்கு மிக்க நன்றி. நாங்கள் கண்டிப்பா இருக்கிறீங்களா? ஓகே ஓகே. மற்றது இன்னொரு விஷயம் கேட்க வேணும். பட் இந்த விளையாட்டு விழாவில் எந்த விளையாட்டில் நீங்கள் பங்கேற்கிறதா? நான் வந்து உண்மையாக பாடத்தான் வந்திருக்கிறேன். மணி சாப்பிட்றது இருந்தால் ஓகே கிளித்தட்டு பட் நான் துவக்க சுடுவேன். நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி துவக்க சுட்டு கம்பெனி வச்சிருக்கேன். ஓகே ஓகே. அப்போ நீங்கள் பழைய ஒரு பிளேயர் உண்டு. இந்த பிளேயர் இல்லை, அது வேற ஒன்று ரத்தத்தில் கொஞ்சம். ஆனால் நாங்கள் வந்து முகம் தெரியாத ஆட்களாக இருந்த நாங்கள்
இன்றைக்கு ஒரு வலையத்தளம் ஒன்று உங்களுக்கு தெரியும், டிக்டாக் ஒரு வலையத்தளம் வந்ததால் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுற ஆக்களும் இருக்கணும். நாங்கள் அதை தேவைக்கு யூஸ் பண்ணி தான் இன்றைக்கு இவ்வளவு கூட்டமும் நாங்கள் அமைஞ்சிருக்கோம். இன்னும் வருவினா நாங்கள் தேவைக்கு பயன்படுத்துகிறோம். எங்களுடைய தாயகத்துக்காக முக்கியமாக இவ்வளவு தமிழரும் சேர்ந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம்ன்றது இன்றைக்கு தான் நாங்கள் எல்லா முகங்களையும் பார்த்துருக்கிறோம். இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரீக்ரூப் பண்ணிருக்கீங்க பாருங்க. அப்போ நாங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்தாலும் வேலை நம்பி வந்திருக்கிறோம்ன்றது இதான் எங்களுடைய தமிழருடைய ஒற்றுமை என்றதை புரிந்து கொள்ளலாம். ஓகே ஓகே, வாழ்த்துக்கள் அக்கா. எல்லா இடத்தையும் கூட கொஞ்சம் தூரமாக இருக்குது, ஆனால் இது விளையாடுற இடமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது வந்து டிஜே சுரேஷ். யாருங்க டிஜே சுரேஷ்? நீங்களா டிஜே? உங்களுக்கு தெரியும், எனக்கு பார்த்துருக்கேன். ஓகே 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 ஓகே. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? டிஜே செய்ய போகிறீங்களா? வந்து தாயக பாடல், எழுத்து பாடல் மட்டுமே இங்கே. ஓகே. சினிமா பாடல், தாயக பாடல் வந்து தாயக பாடல் வெளி உலகத்துல இருந்து எல்லாம் வந்துக்கிறாங்க, வெளிநாட்டுல எல்லாம் பாடகர். ஹாலண்ட்லேருந்து வந்திருக்கீங்க அண்ணா. நீங்கள் பிரான்ஸ்ல நேரம் போகும், இரவு வரைக்கும் போகும். கரோக்கி இல்லை, என்ன இது? கரோக்கி தான். ஓகே ஓகே. பட் அது இந்த முறை முதல் தடவை வந்திருக்கிறீங்க விளையாட்டு விழா? போன வருஷம் செஞ்சீங்களா? சொன்னால் இந்தப்படியான விளையாட்டு விழாக்களை எங்களுக்கு உணர்வாளர்களாக நடத்தணும். ஏன்னு சொன்னால் எங்களோட பிள்ளைகளை எங்களோட விளையாட்டுகள், எங்களோட கலாச்சாரம் சார்ந்த விளையாட்டுகள் இங்கே நடக்கிறத காட்டணும். அதுக்காக இந்த இப்படியான விளையாட்டை செய்தால்தான் எங்களோட சின்ன சிறுவர்களுக்கும் இதை தெரியும், இப்படி எங்கள்கிட்ட விளையாட்டு எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி. நல்லா சொன்னீங்க அண்ணா. நம்மளோட ஊர் விளையாட்டுகள் எல்லாம் இருக்கேன். அண்ணா வந்து இதுதான் முதல் தடவை உங்களுக்கு ஹாலண்ட்ல? ஹாலண்ட்லேயே நடக்கிறதா? முரசம் போய் பார்க்குறீங்க? ஃப்ரான்ஸ்ல எந்த இடம்? லாக்குனோவிலேருந்து வந்திருக்கிறீங்க. என்ன பாட போகிறீங்களா இன்றைக்கு? அப்போ விழா பற்றி சொல்லுங்கள். இன்றைக்கு தெருவிழா ஏதாவது எல்லாரும் இப்போ இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? இங்கே சாப்பாடு கொஞ்சம் கூடுதல் எல்லாம் நிறைய விஷயங்கள் கொடுக்க போயினவா? நான் இங்கே எல்லாத்தையும் சாப்பிடுவோம்னா சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம். சாப்பிட்டு பார்த்து. அப்போ இதான் முதல் தடவை சாப்பிட போகிறீங்க? நாங்கள் சாப்பிட்றது இந்த முறை பார்ப்போம். கன்னட பேர் என்ன சொன்னால் போன முறை வந்து நாங்கள் சாப்பாட்டுக்கு கொடுத்துட்டு நான் நினைக்கிறேன் அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் இந்த முறை 2 கடை இருக்கா? ஓகே. அண்ணா வந்து என்ன பேர் அண்ணாக்கு? ஜசோன். இவர் வாலிபால் நடந்து கொண்டிருக்குது. இங்கே நிறைய சப்போர்ட்டர்ஸ் நின்று சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கணும். அந்த பக்கமா? ஓகே. என்ன பேர் அண்ணா? அன்னைக்கு அந்த அன்னைக்கு பேர் பேர் வைக்காதா? ஓகே. எப்படி போயிட்டு இன்றைக்கு தமிழர் விழா? அந்த மாதிரி போச்சப்பா. கூழ்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக போச்சு. கூழ் நல்லா தான் இருந்தது. நான் குடிச்ச இடத்துல சூப்பராக இருந்தது. நான் குடிச்ச இடத்துல கொஞ்சம் பிரச்சனையாக போச்சு. எல்லாம் சூப்பர். நிறைய விளையாட்டு, எடுக்க முடியாத அளவுக்கு விளையாட்டு. என்ன விளையாட்டு என்ன எடுக்கல? விளையாட்டு எடுக்கலையா? நான் நிறைய எடுத்தேன். ஓட்ட போட்டிகள், மற்ற இந்த ஃபுட்பால் இது எடுத்தது. என்ன பேத்தி ஓடி முதல் பரிசு பெற்றவங்களா எனக்கு தெரியாது. அவைகிட்ட இருந்து வீடியோ எடுத்து போடுங்க. அதான் பாப்பா. அவன் நான் வீடியோ எடுத்துனே என்ன தெரியாது. ஆனால் வந்த விஷயத்த முடிச்சிட்டோம். கொத்தும் சாப்பிட்டு கூழ் குடிச்சாச்சு. ஓகே ஓகே. அப்ப அடுத்த முறை இந்த முறை கொஞ்சம் கூழ என்ன சரியான பரிவாரங்கள் எல்லாம் பாருங்க அங்க நிக்கிறவங்களுக்கு 8 மணி வரைக்கும் இருக்கு. நாங்க வந்து இதோட முடிச்சிட்டோம். என்ன நாங்க காலம் வந்தபடியால இதோட முடிச்சு கொள்றோம். அப்புறம் 9 மணிக்கு வந்துடுறாங்க. காணொலி பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குற எல்லா உறவுகளுக்கும் வந்து நாங்க நன்றியை தெரிவிச்சு கொள்றோம். பட் தொடர்ந்து அப்படியே உங்களுடைய ஆதரவை கொடுங்க. வெள்ளுபாடுங்க நடக்குது. முதல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்றதான் சொல்றேன். பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிஸ் தமிழன் மற்றும் தமிழ் கிழவன். மற்றாக்களை காணையில் எல்லாரும் சுத்தி கொண்டிருக்கணும். சுத்தி போட்டேன், எங்களை சுத்தி போட்டு போயிட்டேன். அடுத்த காணொலியில் சந்திப்பேன். பாய்.